நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் 61 வரலாற்றை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்று நின்றசீர் நெடுமாறனார் நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய நம்பி ஆரூரர் திருத்தொண்ட தொகையாகிய திருப்பதிகத்தில் நிறைகொண்ட சிந்தையால் நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று அவரை போற்றி வணங்குகிறார். நாம் நின்றசீர் நெடுமாறனார் யார் என்று காணும் பொழுது நம்முடைய மங்கையர்க்கு அரசியாருடைய கணவராகவும் பாண்டி நாட்டினுடைய அரசராகவும் குலச்சிறை நாயனார் அமைச்சராக இருக்க அவருக்கு அரசராகவும் இருப்பவர் நம் நின்றசீர் நெடுமாற நாயனார் ஆகும். அவருடைய வரலாற்றை திருஞான சம்பந்தருடைய வரலாற்றில் வைத்து ஒரு பகுதியை அங்கு விரித்து காட்டியதனால் நம் சேக்கிழார் பெருமான் இந்த அவருடைய புராணத்தில் எஞ்சிய பகுதியை நமக்கு காட்டியிருக்கிறார். கூன் பாண்டியனாக நின்றவர் திருஞான சம்பந்த தேவாரத்தினாலே நின்றசீர் நெடுமாறனராக அவருடைய தேவாரம் அவரை கூன் நிமிர்த்திய நிலையில் நெடுமாறராக மாறினார் என்று அங்கு நாம் விரிவாக பார்த்தோம். அந்த வகையில் அத்தகைய நின்றசீர் நெடுமாறனரை இங்கு காட்டும் பொழுது நம் சேக்கிழார் பெருமான் காட்டுகிறார். பாண்டிய மன்னராக இருக்கக்கூடியவர் ஆளுடை பிள்ளையார் அருளாலே தென்னாடு சிவம்பெருக செங்கோல் உயித்து அறம் அளித்து நாம நெறி போற்றி சுரர் நகர்கோன் தனை கொண்ட பொன்னாரம் அணிமார்பில் புறவனார் பொலிகின்றார் என்று அவரை காட்டுகிறார். திருஞான சம்பந்தருடைய திருக்கரம் தீண்டப்பெற்று திருநீரு பூசப்பெற்று மந்திரமாவது நீரு என்கிற பதிகத்தின் வழியாக நோய் நீக்கம் பெற்று வாழ்க அந்தனர் என்ற பதிகத்தின் வழியாக கூன் நிமிரப் பெற்றவராகிய நின்றசீர் நெடுமாறனார் சைவநெறி தழைத்தோங்கும் வண்ணமாக திருஞான சம்பந்தர் அருளால் ஆட்சி புரிந்து வருகிறார். அந்த நிலையில் வடபுலத்து சார்ந்த அரசர் படையெடுக்க அந்த போரானது திருநெல்வேலி என்ற திருத்தலத்தில் அந்த போர் நிகழ்கிறது. எனவே ஆய அரசு அளிக்க அவர்வால் வேண்டி வந்து ஏற்ற சேயபுல தெவ்வர் எதிர் நெல்வேலி செருக்களம் என்று அதனை குறிப்பிடுகிறார். பாய படைக்கடல் முடுகும் பரிமாவின் பெரு வெள்ளம் காயும் அத கழிற்று நிறை பரப்பி அமர் கடக்கின்றார் என்று காட்டுகிறார். எனவே அந்த போர் நிகழ்கிற காலத்தில் பாய கடல் போன்று குதிரை படையும் வெள்ளம் போன்று யானைப்படையும் கொண்டு அந்த படைக்களத்தில் வெற்றி பெறுகிறார் நம்முடைய நின்றசீர் நெடுமாறனார். அந்த போர்க்கள காட்சிகள் சிலவற்றை எடுத்து நமக்கு காட்டியிருக்கின்றார். அதன் பிறகு அந்த போரில் வெற்றியை பெறுகிறார். இறைவன் அருளாலும் திருஞான சம்பந்த பெருமானுடைய குருவருளாலும் வெற்றியை பெற்றவராக நிற்க அத்தகைய சிறப்பினை உடையவராக இருப்பதனால் இந்த பகுதியில் அவரை போற்றுகின்ற பொழுது நெல்வேலி வென்ற நின்றசீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார். எனவே திருஞான சம்பந்த பெருந்தகை மதுரை திருத்தலத்துக்கு எழுந்தருள அவர் அங்கு சைவத்தை நிலைநாட்டுவதற்கு மங்கையர்க்கு அரசியார் அவர் சோழர் குலத்திலே அவதரித்தவர்கள் வாழ்க்கைக்குரிய வண்ணமாக பாண்டிய நாட்டில் வாழ்க்கைப்பட பாண்டிய மன்னன் சமணம் சார்ந்திருந்த நிலையில் மன்னனுடைய நிலை கண்டு மக்கள் நிலை கண்டு உள்ளத்தில் வருந்தி நம்முடைய அங்கையர்கண்ணி உடனாகிய ஆலவாய் அண்ணலுடைய திருவடியை திருநீற்று நெறியினாலே பாதுகாத்தவர்கள் மங்கையர்க்கு அரசியார். அத்தகைய அரசியாருடைய கணவர் என்கின்ற ஒரு பெரும் பேறு உடையவராக திருநீற்று நெறியை பாதுகாக்கக்கூடியவராக விளங்குகிறார். எனவே அதை சொல்லுகிறார். வலவர்பிரான் திருமகளார் மங்கையர்க்கு அரசியார் கலபமணி முளை திளைக்கும் தடமார்வில் கவுனியனார் இளவலை வெண்பிறை அணிந்தார்க்கு ஏற்ற திருத்தொண்டு எல்லாம் அளவில் புகழ் பெற விளக்கி அருள் பெருக அரசு அளித்தார் என்று காட்டுகிறார். எனவே இறைவனுடைய கருணையை கொண்டு நல் ஆட்சி புரிந்தவராக நின்றசீர் நெடுமாறனார் விளங்க
அதன் பயனாக திரைசை கடல் உலகின் கண் திருநீற்றின் நெறி விளங்க உரைசை பெரும்புகழ் விளக்கி ஓங்கு நெடு மாறனார் அரசு உரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே பரசு பெறும் சிவலோகத்து இன்புற்று பணிந்து இருந்தார் என்று காட்டுகிறார். எனவே திருஞான சம்பந்தரால் தீண்டப்பெற்றவர் என்பதும் அவரை தன் பதிகத்தில் வைத்து போற்றக்கூடிய பெருமைக்குரியவருமாக இருக்கக்கூடிய நின்றசீர் நெடுமாறனார் திருநீற்று நெறியை பாண்டி நாடு சைவ நெறிக்குரியதாக பன்னெடும் காலமாக விளங்கிய நிலையில் இடைப்பட்ட காலத்தில் ஏற்பட்ட சூழலை பிறகு மாற்றிக்கொண்டு மீண்டும் சைவ நெறிக்குரிய நெறியில் ஆட்சி புரிந்து மக்களை இன்ப வாழ்வில் வாழ வைத்த நிலையில் இறைவன் அருளினாலே சிவலோகத்தில் இருக்கக்கூடிய பேறு பெறுகிறார் நம்முடைய நின்றசீர் நெடுமாறனார் என்று எடுத்து காட்டுகிறார். அரசுரிமை நெடுங்காலம் அளித்து இறைவர் அருளாலே பரசு புகழ் பெரும் சிவலோகத்து இன்புறுகிறார் புற்று பணிந்து இருந்தார். எனவே அந்த வகையில் இன்புற்றிருப்பவராக இறைவனுடைய உலகத்தில் விளங்கினார். பொன்மதிசூர் புகழி காவலர் அடிக்கில் புனிதராம் தென்மதுரை மாறனார் செங்கமல கடல் வணங்குகிறேன் என்று நம் சேக்கிழார் பெருந்தகை அவருடைய வரலாற்றை நிறைவு செய்து காட்டுகிறார். மதில் சூழ்ந்திருக்கக்கூடிய சீர்காழி திருத்தலத்தில் விளங்குகின்ற அந்த திருத்தலத்தின் தலைவராகிய திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடி கீழ் இருந்து புனிதராம் தென்மதுரை மாறனார் சொல்லும் பொழுது அந்த மன்னன் இப்பொழுது எப்படி இருக்கிறார்? புனிதராம் மாறனார் என்று குறிப்பிடுகிறார். ஆக பொதுவாக நாம் உலகியல்ல பல்வேறு வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. அதில் எல்லாவற்றையும் விட சிறந்தது மனித இனம் என்று சொல்லுகிறோம். அந்த மனித இனத்திலும் புனிதனாக நிற்பது என்பது அதைவிட பேறு உடையது என்பதனால் இங்கே சேக்கிழா பெருமான் காட்டும்போது திருஞான சம்பந்தரின் திருவடி கீழ் புனிதராம் என்ற ஒரு சொல்லை காட்டி தென்மதுரை மாறனார் புனிதனாக விளங்குகிறார் என்று காட்டுகிறார். அத்தகைய மாறனாருடைய திருவடியை வணங்கி நாம் நாளை மற்றொரு வரலாற்றில் சிந்திப்போம். அன்பர்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில். திருச்சிற்றம்பலம்.